ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் வந்துட்டு நான் லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு மெஷர்மெண்ட் எடுத்து அந்த அளவுகளை வந்து கால்குலேஷன் போட்டு வச்சுருந்தேன் இல்லைங்களா, அந்த கால்குலேஷனை எப்படி வந்து ப்ளவுஸில் அப்ளை பண்ணி ப்ளவுஸ் கட்டிங் போடுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸாக கிடைக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளவுஸை வந்து ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு பின்னாடி சைடு நம்ம மடித்து தைப்போம் இல்லைங்களா, அதுக்காக ஒரு 1.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதை வந்து ஸ்கேல் வச்சு ஒரு கோடு ஒன்று போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பேக் நெக் லென்த் வந்துட்டு நம்மளுக்கு 12 இன்ச் கிடச்சிது. ஸோ ஸ்டிச்சிங்க்காக ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 12.5 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதையும் கொஞ்சம் தள்ளி இந்த சைடும் அதே 12.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு நேராக கோடு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நெக்கு வித்தையும் ஷோல்டரையும் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நாம் வந்துட்டு ஷோல்ட்ரு வந்துட்டு 2.25 இன்ச் வந்தது. நான் ஸ்டிச்சிங்க்கு வந்துட்டு ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் சேர்த்திக்கிறேன். ஏன்னா 5.5 இன்ச்சை வந்துட்டு நான் ரவுண்டாக பண்ணிக்கிறதுக்காக அதுலேருந்து 1/4 இன்ச் வந்து நான் குறைச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு 4.5 இன்ச் வந்து பேக் நெக்கு ஓப்பன் மார்க் பண்ணிக்கலாம். அதையும் ஸ்கேல் வச்சு ஒரு மார்க் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வந்து கோடு போட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்துட்டு நம்ம ஆம்கோல் 5.5 இன்ச் வச்சோம் இல்லைங்களா, அதே மாதிரி கொஞ்சோண்டு கீழே தள்ளி அதே 5.5 இன்ச்சை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஈவனாக வரணும், கோடு போடுறப்போ கிராஸ் இல்லாமல் நேராக வரதுக்காக தான் இது. நெக்ஸ்ட் வந்துட்டு சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு வந்துட்டு 6.25 இன்ச் வந்தது. 1/2 இன்ச்சு சேர்த்தி 7.25 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணதுக்கப்புறமா ஸ்கேல் வச்சு நேராக கோடு போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஆம்கோல் உயரம் இருக்குது இல்லைங்களா, அந்த ரெண்டையும் வந்துட்டு கோடு போட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்துட்டு மார்பு சுற்றளவு 9.25 இன்ச் கிடச்சிது. 9.25 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக ஒரு 1.5 இன்ச்சையும் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்துட்டு ஆம்கோல் உயரம் இருக்குது இல்லைங்களா, அந்த ஆம்கோல் உயரம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். 5.25 இன்ச் இருக்குது. அந்த 5.25 இன்ச்சை வந்துட்டு நம்ம 2ஆக டிவைட் பண்ணி சென்டராக ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு 2.5 புள்ளி பாயிண்ட் வருது, அதை அங்கே மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மார்பு சுற்றளவுக்கிட்டேருந்து ஒரு 1 இன்ச் முன்னாடி தள்ளி மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோல் ரவுண்டு வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு ஆம்கோல் ரவுண்டு நம்மளுக்கு 7.5 இன்ச் கிடைக்கணும். கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். தையலுக்கு வந்து 1/2 இன்ச் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அளந்து பாருங்கள். 7.5 இன்ச் வந்து கரெக்டாக கிடைக்கிது. ஸோ நாம் எடுத்த அளவுகள் வந்து எல்லாமே கரெக்டு தான். அடுத்ததாக வந்துட்டு எல்லா அளவுகளையும் வந்துட்டு ஸ்கேல் வச்சு நேராக மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஆம்கோல் ரவுண்ட் போடணும். ஆம்கோல் ரவுண்டு வந்துட்டு கையிலேயே அழகாக போடலாம். நான் வந்துட்டு உங்களுக்காக ஆம்கோல் ஸ்கேல் வச்சு போட்டு காட்டுறேன். இப்படியும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம மேலே ஒரு 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்காக விட்டோம் இல்லைங்களா, அங்கேயும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து எந்த அளவுக்கு பிடிச்சு தைக்கணும் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரியும். அதுக்காக தான். இப்போ வந்து 2.25 இன்ச் வந்து கழுத்தகலம், ரெடி அளவு வந்துட்டு 3 இன்ச்சு. கீழே வந்து கழுத்து பின்கழுத்து இறக்கம் இருக்குது இல்லைங்களா, அது வந்து 4.5 இன்ச்சு. மார்பு சுற்றளவு வந்துட்டு 9.25 இன்ச்சு. ஆம்கோல் ரவுண்டு வந்துட்டு 7.5 இன்ச்சு. ஷோல்ட்ரு வந்துட்டு 2.25 இன்ச்சு. சைடு ஜாயின் பண்ணணும் இல்லைங்களா, அந்த அளவு வந்துட்டு 7.25 இன்ச்சு. நான் எல்லாத்தையுமே வந்துட்டு உங்களுக்கு நான் எழுதி காட்டியிருக்கேன். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நாம் நோட்டில் எடுத்த அளவுகளும் இதுவும் உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும். எல்லா அளவுகளும் நம்ம வந்து இப்போ மார்க் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்மளுக்கு ப்ளவுஸுக்கு தேவையான பேக் போர்ஷன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட்டிங் வந்து பொறுமையாக போட்டு எடுத்துக்கோங்க. அதே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதே அளவுகளில் அப்படியே கட்டிங் போட்டு நீட்டாக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நாட்சஸ் போட்டுக்கோங்க. கீழே மடித்து தைக்கிறக்கும் ஆம்கோல் கட்டியெல்லாம் நாட்சஸ் போட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்ம ஆல்ரெடி 2ஆக ஃபோல்டு பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதை வந்துட்டு மறுக்கா 2ஆக ஃபோல்டு பண்ணி ஒரு 1 இன்ச்சுக்கு வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஃபோல்டிங்க்கும் சேர்த்தி தான். கடைசியாக ஹெம் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்கு மொத்தமாகவே வந்துட்டு நம்ம 1 இன்ச்சு தான் விட்டுருக்கோம். பாருங்கள், கீழே 1/4 இன்ச் போட்டுட்டு அங்கே மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஹெம்மிங் பண்ணுறதுக்கு ஃபோல்டிங் போட்டுக்கலாம். இப்போது நம்மளுக்கு வந்துட்டு
ஸ்லீவ் லென்த் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா 4.25 இன்ச்சு கிடச்சிது. 1/2 இன்ச்சு சேர்த்தி 5.25 இன்ச்சு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதே 5.25 இன்ச்சு வந்துட்டு கொஞ்சம் கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு ஸ்கேல் வச்சு நேராக கோடு போட்டு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக வந்துட்டு நம்மளுக்கு ஸ்லீவ் ரவுண்டு 5.25 இன்ச்சு கிடச்சிது. அந்த 5.25 இன்ச்சு அப்படியே வச்சுக்கலாம். அந்த 5.25 இன்ச்சுலேருந்து அடிக்கை அளவு வந்துட்டு நம்மளுக்கு 2.25 கிடச்சிது. 2.25 ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு வந்துட்டு 2.25 இன்ச்சு அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு சின்னதாக கொஞ்சமாக கோடு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு டேப்பை க்ராஸாக வச்சு 7.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆம்கோல் ரவுண்டு வந்து 7.5 இன்ச்சு, அதுக்காக கீழே 1.5 இன்ச் வந்து தையலுக்கு தேவையான துணி இருக்குது. அடுத்ததாக வந்துட்டு ஒரு 1.25 இன்ச் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் மேலே. ஏன்னா அந்த பாயிண்ட்லேருந்து ஆம்கோல் ரவுண்ட் இருக்குது இல்லைங்களா, அங்கே தான் நம்ம வந்து ஸ்லீவுக்கு உண்டான சேஃப் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு பிகினர்ஸாக இருந்திங்கன்னா டாட்டாக வச்சு கொடுங்க. அப்போ வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்துட்டு சேஃப் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து நல்லா மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அழகாக சேஃப் கொடுத்து எடுத்துட்டிங்கன்னா ஸ்லீவ் வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ ஸ்லீவ் வந்து பெரிய விஷயமே இல்லை, ரொம்ப ஈஸி தான். இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் கட்டிங் போட்டு எடுத்துக்கலாம். ஸ்லீவ் கட்டிங் வந்து ரொம்ப ஈஸி. இப்போ வந்து ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு நாட்சஸ் போட்டுக்கோங்க. ஆம்கோல் ரவுண்டு மார்க் பண்ண இடத்துலையும் மடித்து தைக்கக்கூடிய இடங்கள்லையும் ஸ்லீவ் சென்ட்ரு எல்லா பக்கம் வந்துட்டு நாட்சஸ் போட்டு எடுத்துக்கோங்க. இனி அடுத்ததாக வந்துட்டு நம்ம உள்கை குடஞ்சி வெட்டணும். அதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த கரெக்டாக பீஸ் எடுத்துருக்கோமா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2ஆக ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு உள்கை வந்து குடஞ்சிடுங்க. இன்கேஸ் அப்படியே வச்சு கட் பண்ணோம்னா நம்ம வந்துட்டு மாற்றி கட் பண்ணிட்டோம்னா நம்ம ஸ்லீவில் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இப்போ நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். பார்த்தீங்களா எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு ஸ்லீவு. இப்போ நம்மளுக்கு பேக் போர்ஷனும் ரெடியாக இருக்குது. அதே மாதிரி ஸ்லீவும் கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட்டு தான் தேவை. பேக் பீஸ் வந்துட்டு கரெக்டாக ஃப்ரண்ட் சைடுக்கு உண்டான பிளேஸில் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு எல்லா இடத்துலையும் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அந்த பேக் போர்ஷனை வந்து கவர் பண்ணுற மாதிரி எல்லா இடங்கள்லையும் வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்லேயும் இதே மாதிரி இப்படி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்துட்டு சைடில் ஆம்கோல் சைடு ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா, அங்கே வந்து ஒரு 1/4 இன்ச் அவுட்டரில் வந்து ஒரு மார்க் போட்டுக்கோங்க. ஸ்கேல் வச்சு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த ஆம்கோல் வளைவு வந்து அப்படியே மார்க் பண்ணி மேலே வரைக்கும் கொண்டு வந்துடுங்க. அடுத்ததான் மேலே ஷோல்டர் இருக்குது இல்லைங்களா, அங்கே வந்து ஸ்கேல் வச்சு நேராக போடுங்க. ஏன்னா பிகினர்ஸ் வந்துட்டு ஸ்கேல் வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்துட்டு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடும் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்துட்டு ஃப்ரண்ட் ஓப்பன் வந்துட்டு 5.5 இன்ச்சு கிடச்சிது இல்லைங்களா, 5.5 இன்ச்சு கூட ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 6 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். 6 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு 3 இன்ச் வந்துட்டு அந்த இடத்துல அகலம் நெக்கு வித்து இருக்குது இல்லைங்களா, அங்கே வந்து 3 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கோங்க. இப்போது மேலே வந்துட்டு ஷோல்டர்ட்டு வந்துட்டு ஒரு 1/4 இன்ச் வந்துட்டு க்ராஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா ஷோல்ட்ரு வந்து ட்ராப் ஆகாமல் இருக்கிறதுக்காக. அதே மாதிரி நம்ம ஃப்ரண்ட் சைடும் வந்துட்டு எடுக்கணும். அதுக்கு முன்னாடி இப்போ பேக் பீஸ் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு ஆம்கோல் உயரம் இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல ஸ்கேல் வச்சு ஒரு கோடு ஒன்று போட்டு கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சுக்கு பக்கமாக உள்ளே குடஞ்சி வெட்டணும். அதுக்காக வந்துட்டு நம்ம அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். பேக்கில் வந்துட்டு ஆம்கோல் ரவுண்ட் செக் பண்ணோம் இல்லைங்களா, அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் வந்து நம்ம ஆம்கோல் ரவுண்ட் செக் பண்ணணும். 7.5 இன்ச் எங்கே வருதுன்னு பார்த்துட்டு முன்னாடி டாட் பிடிப்போம் இல்லைங்களா, அதுக்காக வந்துட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு கம்மியாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இடத்துல வந்துட்டு நம்ம வெட்டி எடுக்கிறப்ப அர்க்காத் போடணும். அடுத்ததாக வந்துட்டு நம்ம ஃப்ரண்ட் நெக்கு வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி சின்னதாக போடுங்க வளைவு, அப்போ தான் நீட்டாக இருக்கும். அடுத்தது முன்னாடி வந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளி மார்க் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு கிராஸ் வந்து நம்மளுக்கு 11 இன்ச் கிடச்சிது. மொத்தமாக ஒரு 1 இன்ச்சு சேர்த்து 12 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். மிட் பாயிண்ட் வந்து 8.25 கிடச்சிது. 8.25 ப்ளஸ் ஒரு 6 இன்ச்சு சேர்த்து 9.25 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இப்போது அந்த 12 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லைங்களா கிராஸு, அதுக்கு நேராக ஸ்கேலை வச்சு ஒரு கோடு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃப்ரண்ட் ஓப்பன் ஹூக் பட்டி சைடு இருக்குது இல்லைங்களா, அங்கே வந்து 3.5 இன்ச் கிடச்சிது. 3.5 இன்ச் கூட வந்துட்டு ஒரு 1.25 இன்ச்சு சேர்த்து
நம்ம 4.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அந்த 4.25 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அங்கே இருந்து கிராஸாக வந்துட்டு ஒரு 3 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. 3 இன்ச் மார்க் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் எகைன் வந்து ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா டாட்டோட வித்துக்காக வந்துட்டு நம்ம அந்த 2 இன்ச்சு. ஃப்ரண்ட் சைடு வந்துட்டு 1 இன்ச் இருக்குது, சைடில் வந்து ஒரு 1.5 இன்ச் வந்து வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு ஃப்ரண்ட்லேயும் வந்துட்டு ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கோங்க, சைட்லேயும் இந்த மாதிரி வந்து ஸ்கேல் வச்சு கோடு போட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஒரு 1/4 இன்ச் தள்ளி மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அதையும் அந்த 4.25 இன்ச்சுக்கிட்ட மார்க் பண்ணதையும் சேர்த்து நேராக கோடு போட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு லூஸ் வரக்கூடாது, அதுக்காக. இப்போ வந்து மிட் பாயிண்ட்டுக்கிட்ட ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டு இப்போ நம்மளுக்கு டாட் பிடிக்கிறதுக்கு தேவையான அளவுகளை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். டாட்க்கு 2 இன்ச்சு விட்டோம் இல்லைங்களா, அந்த 2 இன்ச்சுக்கு நேராகவும் இப்படி வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணுறப்போ வந்துட்டு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லா அளவுகளும் மார்க் பண்ணியாச்சு. அந்த ஆம்கோல்கிட்ட மட்டும் நம்ம கொஞ்சமாக ஒரு 1/4 இன்ச்சு கவர் தட்டு எடுக்கணும். அதுக்காக வந்துட்டு நம்ம இப்போது மார்க் பண்ணிட்டேன். இப்போது இந்த அளவுகள் எல்லாமே வந்துட்டு நம்ம மார்க் பண்ணியாச்சு. ப்ளவுஸ் கட்டிங் போடுறப்ப வந்துட்டு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ப்ளவுஸை வந்து நம்ம திருப்பி வெட்டக்கூடாது. ப்ளவுஸ் எந்த சேஃபில் இருக்கோ அந்த சேஃப்க்கு தான் நாம் போய் ப்ளவுஸ் கட்டிங் போடணும். அப்போ தான் வந்துட்டு அளவுகள் மாறாது. இப்போ எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். எங்கெங்கே நாட்சஸ் போடணுமோ அங்கெல்லாம் வந்துட்டு நம்ம நாட்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பீஸும் வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு டாட்லேருந்து சைடு ஜாயிண்ட் வரைக்கும் நம்மளுக்கு 4.25 இன்ச்சு கிடச்சிது. 4.25 இன்ச்சுக்கு அப்புறம் தையலுக்காக ஒரு 2 இன்ச்சு சேர்த்துனா கொஞ்சமாக எக்ஸஸ் வருது. அதை நம்ம வந்து கடைசியாக தையல் போட்டதுக்கப்புறம் கழிச்சு விட்டுக்கலாம். இப்போது ஃப்ரண்ட் பீஸும் ரெடி ஆகிடுச்சு. இப்போது பேக் பீஸ்க்கு மேலே ஃப்ரண்ட் பீஸை வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி போட்டுக்கிட்டு தான் வந்து நம்ம பட்டிக்குண்டான அளவுகள் வந்து எடுக்க போகிறோம். ஃப்ரண்ட்டில் வந்து எனக்கு 1.5 இன்ச்சு கிடைக்கிது, சைடில் வந்துட்டு 1.25 இன்ச்சு கிடைக்கிது. ஃப்ரண்ட் சைடு வந்துட்டு 1 இன்ச்சு சேர்த்திக்கோங்க, சைடில் வந்துட்டு 3/4 இன்ச்சு சேர்த்திக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அந்த அளவுகள் வந்து சைடு ஜாயின் பண்ணுறப்போ நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பட்டியோட நீளம் நம்மளுக்கு வேணும். அதுக்காக நான் வந்துட்டு அந்த ப்ளவுஸ் ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத அளந்துக்கிறேன். எனக்கு வந்துட்டு 9.25 இன்ச்சு கிடச்சிருக்கு. அதே மாதிரி வந்துட்டு டாட் போட்டோம் இல்லைங்களா, அந்த டாட் போட்ட இடத்துலேருந்து அந்த மேலே உயரம் எவ்வளோ வருதுன்னு பார்க்குறோம். அது வந்து 1 இன்ச் இருக்குது, அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த அளவுகளை அப்ளை பண்ணி நம்ம எப்படி பட்டி பீஸ் கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பட்டி பீஸ்க்கு தேவையான அளவுக்கு துணி எடுத்துக்கலாம். துணி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நேராக வந்து மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்துட்டு தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு பட்டி நீளம் வந்துட்டு நம்மளுக்கு 10 இன்ச்சு தேவைப்படுது, அதையும் மார்க் பண்ணிவிட்டு நேராக கோடு போட்டுக்கோங்க. நமக்கு வந்து ஃப்ரண்ட் சைடு வந்துட்டு 1.5 இன்ச்சு கிடச்சிருக்கு. அந்த 1.5 இன்ச்சு ப்ளஸ் ஒரு 1 இன்ச்சு சேர்த்தி வச்சுக்கோங்க. அதே மாதிரி சைடில் வந்துட்டு 1.25 கிடச்சிது. 1.25 ப்ளஸ் ஒரு 3/4 இன்ச்சு சேர்த்திக்கோங்க. டோட்டலாக வந்துட்டு 2.5 இன்ச் இருக்குது. ஃப்ரண்ட் சைடும் வந்துட்டு அதே 2.5 இன்ச்சு தான் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அங்கே 1 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த 1 இன்ச்சுக்கு அப்புறம் மறுக்க ஒரு 1 இன்ச்சு சேர்த்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். டோட்டலாக வந்துட்டு 2 இன்ச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரண்ட் சைட்லேருந்துட்டு ஒரு 3.5 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு நேர் வந்துட்டு நம்ம அந்த 2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாம் வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஸ்கேல் வச்சு போடுங்க. இப்போ வந்து நம்மளுக்கு பட்டி பீஸ் வந்து கிடச்சிருச்சு. இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு இந்த மாதிரி அளவுகளை வச்சு தாங்க நான் வந்து பட்டி வந்து எப்போவுமே கட் பண்ணி எடுப்பேன். அளவு ப்ளவுஸ்லேருந்து என்றைக்கும் நான் எடுக்க மாட்டேன். இப்போ நம்ம வந்து எங்கெங்கே வந்து நாட்சஸ் வேணுமோ அங்கெல்லாம் வந்துட்டு நம்ம நாட்சஸ் போட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக இப்போ பாருங்கள், பட்டி பீஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரண்ட் பீஸோடு வச்சு பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கா அப்படின்னு. ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸஸ் வருது, அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. நம்ம அளவு ப்ளவுஸ்லேருந்து எடுத்த அளவுகள் எல்லாத்தையுமே வந்து அப்ளை பண்ணி நம்ம ப்ளவுஸை வந்து கட்டிங் போட்டு எடுத்துட்டோங்க. ப்ளவுஸ் கட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி.
அதை கஷ்டமாக பார்த்தா தான் கஷ்டமாக தெரியும். அது வந்து ஆனால் ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் ப்ளவுஸ் கட்டிங் வந்து ரொம்பவே ஈஸி. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம கிராஸ் பீஸ் அப்புறம் வந்துட்டு ஹூக் பட்டி ஐப்பட்டிக்கு தேவையான பீஸ் எல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கழுத்து பீஸ்க்கு மட்டும் வந்துட்டு நல்லா கிராஸில் போட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்துட்டு அந்த நம்ம வரைஞ்ச அந்த ரவுண்ட் ஷேப் வந்து நம்மளுக்கு அழகாக திரும்பி வரும். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு அந்த இடத்துல சரியாக வராது, தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து நல்லா இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு நல்லா கிராஸில் போட்டு கிராஸ் பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு எல்லா துணிகளையும் வந்து நம்ம எடுத்து பத்திரமா வச்சுக்கலாம். ஒரு சின்ன பீஸ் கூட நம்ம வந்து மிஸ் பண்ணக்கூடாது. தைச்சு முடிக்கிற வரைக்கும் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து தேவைப்படும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தாங்க நான் வந்து ப்ளவுஸ் கட்டிங் எப்பவுமே போடுவேன். ஒரு அளவு ப்ளவுஸ் கொடுத்துட்டாங்கன்னா அதில் இருக்கிற அளவுகளை வந்து அப்படியே எடுத்துப்பேன், பட்டியை தவிர. இப்போ நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். ஒரு ப்ளவுஸ் நம்மக்கிட்ட கொடுக்குறப்ப அந்த அளவுகளை எப்படி எடுத்து நம்ம அதை எப்படி கால்குலேஷன்ஸ் போட்டு கட்டிங் போடுறது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இப்போ வந்துட்டு அளவு ப்ளவுஸையும் நம்ம தைச்ச ப்ளவுஸையும் வந்து நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஸோ அளவுகள் எதுவும் மாறாமல் கொடுத்த ப்ளவுஸ் எல்லா அளவுகளும் அப்படியே இருக்குது பர்ஃபெக்டாக. நீங்களும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ஒரு தடவை இந்த மாதிரி கட்டிங் போட்டு பாருங்கள். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.